நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யா கம் இன். ஹாய், குட் ஈவினிங். ஹாய், குட் ஈவினிங். என்னங்க இதெல்லாம்? அந்த வால்மார்ட் ப்ராஜெக்ட்டுக்காக தான். ஏங்க, ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்ல இருந்து தள்ளி வரணும் தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்க என்னடானா ஆஃபீஸும் கையோடு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, வேலை எப்போ முடியும்? ராத்திரி ஒரு கான் கால் இருக்கு, அப்புறம் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங். சுத்தம். என்ன பண்றது, இதை அவாய்ட் பண்ண முடியல. ஏங்க, சொல்லியிருந்தா இந்த அவுட்டிங் இன்னொரு நாள் வச்சிருக்கலாம்ல. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. அது எங்களுக்கு தெரியாதா? நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் தானே இங்க வந்தோம். சாரி. ஏங்க, என்கிட்ட ஏங்க சாரி சொல்றீங்க? உங்களை பார்த்தா தாங்க பாவமா இருக்கு. வாழ்றதுக்கு தாங்க வேலை, வேலை செய்யறதுக்கு வாழ்க்கை இல்ல. ஏய், என்ன எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? வேலை செய்ய வேண்டிய நேரத்துல மட்டும் வேலை செய்யுங்க, அது போதும். இங்க பார், நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா அவாய்ட் பண்ண முடியல. வாழ்க்கையில யாரோட உதவி இல்லாம நான் என் சொந்த கால நிக்க முடிஞ்சதுக்கு காரணம் இந்த வேலைதான். ஏங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நான் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும்னு பாக்குறேன். பாக்காதீங்க, முடிங்க. உன்கிட்ட பேசுற போது மட்டும்தான் நீ பாசா நான் பாசான்னு எனக்கு மறந்தே போயிடுது. அவ்வளவு தூரத்துக்கு நீ என்ன டாமினேட் பண்ற. நிஜமாதான், ஆபீஸ்ல எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நீ என்னடானா சாதாரணமா வர நினைச்சத பேசுற. ஏங்க, கரெக்டா இருந்துச்சுன்னா சின்ன பசங்க சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும். அதனாலதான் பாவம்னு உன்னை விடுறேன். ஆமா, நீ எந்த பொண்ணையும் பெருசா கண்டுக்கவே மாட்டியாமே, அப்படியா? ஆனா என்கிட்ட மட்டும் நீயா வந்து பேசுறியே, ஏன் அப்படி? ஒருவேளை பாஸ்ன்றதுனால காக்கா பிடிக்கிறதுக்காக இருக்குமோ? உன்னை பார்த்தா பாச மதிக்கிற மாதிரி ஆளா தெரியலையே. வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை ஜொல்லோ? நீ வழியிற அளவுக்கு நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பெரிய அழகிலாம் இல்ல. ஏங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்டிங்க. அப்படியா சொல்ற? ஐ திங்க் சோ. அப்போ நீ என்கிட்ட வழியிற. அதாவது உன் கண்ணுக்கு நான் அழகியா தெரியறேன். அட, அழகிங்க நீங்க. கருப்பு அழகிங்க. ஹேய், என்ன நைஸ் என்ன ஃப்ளர்ட் பண்றியா? ஏங்க, நான் ஃப்ளர்ட்லாம் பண்ணலங்க, உண்மையை தாங்க சொல்றேன். இப்படியே சொல்லிட்டே இரு, கடைசியா நான் ஒரு நாள் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி உனக்கு ஷாக் கொடுக்க போறேன். அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா பதிலுக்கு மீட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷாக் கொடுத்துருவேன். அட பாவி. சரி சரி, இங்க இருந்து நீ முதல்ல கிளம்பு. யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? சரி, ஓகே, பை. பை. சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸா பாட்டிக்கு போட்டு வர மாதிரி வந்துருங்க. வரேன்டா. அப்புறம் அந்த மேக்கப் எல்லாம். ஐயா, ஆள விடியா. சூப்பரா ஹீரோயின் மாதிரி நீ பார்த்தது மயங்கி விடுற மாதிரி வர, போதுமா? ஓகே, டன். இந்தாப்பா, மீதியை நீயே டிப்ஸா வச்சுக்கோ. பேக் அப்படி கொடுங்க சார். Hey, come on guys. பாருங்க. சார், என்னையா? என்னதான் நம்ம ஆபீஸ்ல இருந்து மகாபலிபுரம் பக்கமா இருந்தாலும் நீங்க இப்படி ஆட்டோல கூட்டினு வரது ரொம்ப தப்பு சார். சார், டூர்லாம் ஃப்ளைட்ல போவாங்க, ட்ரெயின்ல போவாங்க, பஸ்ல போவாங்க, அட்லீஸ்ட் ஒரு கார்லயாச்சும் போவாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆட்டோல டூருக்கு வந்த முதல் டீம் நம்ம நெட்டெக் சேல்ஸ் டீம் தான். யோ, அதான் ஃப்ளைட்ல ட்ரெயின்ல டூர் போறானா, அதெல்லாம் கம்பெனி கொடுக்கற காசியா? இது என்னோட ஓன் மணி. நடந்து கூட்டிட்டு வராம ஆட்டோல கூட்டிட்டு வந்தேன்னு சந்தோஷப்படுங்க. சார், நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தா அதுக்கு பேர் டூர் கிடையாது சார், பாத யாத்திரை. நடந்தே ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போக முடியாது, திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ தான் பிளான் பண்ணோம். ஏயா, ஐயோ பாவம், காடு மேடெல்லாம் சுத்தி கஷ்டப்படுறீங்களேன்னு என் சொந்த செலவுல அவுட்டிங் கூட்டு வந்தா அதுல 1008 நொட்ட சொல்லுங்க. சார், ஏசி ரூம் தானே? ஏசி ரூம் இல்லையா, ஓசி ரூம். ஹலோ மிஸ்டர் மோகன்,
என்னோட ரூம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 111. தேங்க்யூ. சார் என் ரூம் நம்பரு 111. ஓ என்ஜாய். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரூமா? வேல ஏ ரூம் நம்பர் என்ன சார்? உனக்கும் 111 தான். சார் அப்ப உங்க ரூம் சார்? என் செல்லங்கள்லாம் 111ல தங்கும்போது நான் வேற எங்கேயா போய் தங்குறது? நானும் 111 தான். ஓஹோ, ஒரு டபுள் பெட்ரூம், 2 எக்ஸ்ட்ரா பெட். நோ 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 நோ, ஒரு சிங்கிள் பெட்ரூம், எக்ஸ்ட்ரா பெட் 3. ஓ அதிகாரி, நீங்க பெட் மேல படுத்திருப்பீங்க, நாங்கெல்லாம் உங்களை சுத்தி படுத்திருப்போம். எஸ், வெரி பேட் டூர். சிக்கனத்தை கடைபிடிக்கணும்யா. சரி சார், ரூம்ல போய் பேக்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு புடி பிடிப்போம். ரொம்ப பசிக்குது சார். ஹலோ மிஸ்டர் மோகன், அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம்ல? பின்னி பெடல் எடுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். ஹலோ பைக் மோகன், ஆ? இதுல மட்டும் நீங்க இவ்வளவு தாராளமா இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? தட் மேன், ஆ? தட் பில். ஆ? ஆமாயா, சாப்பாடெல்லாம் ஓசில போடுற அளவுக்கு நான் இன்னும் வளர்ச்சி அடையலையே. அப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நாங்க தான் பில்லு பே பண்ணோம். ஆமா, தங்குமிடம், போக்குவரத்து செலவு மட்டும்தான் நம்மளுது. மீதி செலவெல்லாம் உங்களோடது. கைஸ், ஹேவ் ஃபன். ஃபன்னு என்ன சார் ஃபன்னு? இங்க ஒரு ஃபன்னுக்கே வழி இல்ல. ஆ, இந்த டூரை நீங்க எதுக்கு ஆர்கனைசிங் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கடுமையான டார்கெட், ஏகப்பட்ட டென்ஷன், அயராத உழைப்பு, ஸ்ட்ரெஸ். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்காக தான் இந்த இன்ப சுற்றுலா. டாய், பஞ்சாயத்தாடா இது? பஞ்சாயத்தா இது? பஞ்சாயத்தே இல்லடா. யோ, திட்டுறதா இருந்தா நேர்ல திட்டியா, எதுக்கு சைடுல திட்டுற? ஏன் சார் இப்படி ஒரு டுபாகூர் டூர் ஆர்கனைஸ் பண்ணி எங்களை அவமானப்படுத்துறீங்க? ஆமா, அப்படியே கோடி கணக்குல வருமானத்தை கொண்டு வரீங்க உங்களை சிங்கப்பூர் மலேசியான்னு டூர் அனுப்புறதுக்கு. யோ, நீங்க கிழிக்கிற கிளிப்புக்கு மகாபலிபுரமே ஜாஸ்தி. பேசாம மூடிக்கிட்டு டூரை என்ஜாய் பண்ற வேலையை பாருங்க. சார், டூரை என்ஜாய் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை சார். நாம ஆட்டோல மகாபலிபுரம் வந்திருக்கோம், அந்த லெவல்லே நிறுத்திப்போம். அது உங்க இஷ்டம். கமான் கைஸ், நாம இருக்க போற 2 நாளும் நான் பாஸ், நீங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் யோசிக்க வேண்டாம். நாங்கெல்லாம் எப்பயுமே அப்படி நினைச்சது இல்லையே. கட்ட உத்தரவு மாமா. ஆ, நீங்க சொல்லுங்க சார். இந்த டூர் முடியற வரைக்கும் நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் மாமா மச்சானுங்க. டூர் முடிஞ்சு போறப்ப மனசு நிறைய சந்தோஷத்தையும் கை நிறைய கருத்துக்களையும் எடுத்துட்டு போகணும். சந்தோஷமா இருங்க, மனசை விட்டு பேசுங்க. மச்சி, வத்திப்பட்டி இருக்கு. இருக்கு மாப்ள. டேய். ஓகே. டேய் மோகனே, சிகரெட் இருக்கு? அட பாவிங்களா, வாயை தவிர வேற எதுவுமே கொண்டு வர மாட்டீங்களா? டேய், டேய், என்னடா தாயா புள்ளையா பழகி இருக்கோம், ஒரு தம்முக்கு போய் கணக்கு பார்க்கலாமா? டேய் மச்சி மோகனே, எத்தனை ஜட்டிடா கொண்டு வந்துக்கற? எதுக்கு? இல்ல எக்ஸ்ட்ரா இருந்தா உனக்கு குடுப்பியேண்டா. டேய், அட பாவிங்களா, மாமா மச்சான் சொன்னதெல்லாம் ஓகே தான், அதுக்காக ஜட்டி எல்லாம் இரவல் கேக்குறது ரொம்ப ஓவரா. ஏய் உர்ரா, யாரா அவன்? யாரா அவன்? நம்ம பையன்டா, அவனை போய் கலாய்க்கிறீங்க? மோகனே வாடா, நம்ம போய் செக் இன் ஆவோம். கைஸ், சிங் த ரைன். கொலம்பஸ், கொலம்பஸ் விட்டாச்சி லீவு. ஓ, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு. மாமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேய் விஷ்ணு பாருங்க. ஆமாமா. நம்ம போலாமா? எப்படி நனைஞ்சிருக்க பாரு விஷ்ணு. ஆன்ட்டி, எங்களுக்கும் நனைஞ்சிருக்கு. இந்தா. இங்க கூட விஷ்ணு, நான் தோட்டி விடுறேன். என்னங்க சளி பிடிக்கும். இந்தாங்க. இல்ல பரவாயில்ல. சௌந்தர்யா, விடுங்க சௌந்தர்யா, என் ஸ்டைல காலி பண்ணிடாதீங்க. ஹேர் ஸ்டைல பார்த்தா ஜலதோஷம் பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு. வா. ஏங்க சொன்னா கேளுங்க. சௌந்தர்யா. ஐயோ. இந்தா. இல்ல வேணாம். இந்தா தோட்ட. நீயும் வந்து விளையாடி இருக்கலாம்ல. வேணாம், எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன்? நான் விழுந்து உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன்.
அதுக்குள்ள தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மேல போய் சேர்ந்துருவேன். அதெல்லாம் நான் விட மாட்டேன். உன்னை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடுவேன். லட்சுமி லட்சுமி போங்க. விஷ்ணு லட்சுமி நில்லு லட்சுமி. ஏய் விஷ்ணு நில்லு. லட்சுமி முதல் உதவினா புரியுதுல? காலங்காலமா ஹீரோயின்ங்க தண்ணியில விழுந்தா ஹீரோக்கள் பண்ற அதே முதல் உதவி தான். போதும் போதும். அப்படி ஏதாவது ஆகும் தெரிஞ்சதா சேஃப்டியா கரையிலே நின்னுட்டேன். பாக்கதான் சாமியார் லுக்கு, பண்றது பூரா திருட்டு வேலை. இந்த ஆம்பளைங்க லட்சுமி. இப்படிதான். ச்சே. நில்லு லட்சுமி. விஷ்ணு ஏய் விஷ்ணு லட்சுமி சாரி லட்சுமி ஏய் நில்லு. விஷ்ணு நில்லு விஷ்ணு. சௌந்தர்யா ஆ? பத்த வச்சுட்டே போல இருக்கு. ஆமா கரெக்டான சான்ஸ் கிடைச்சது, பத்த வச்சுட்டேன். யோ நம்ம ஏன் இந்த டூர் வந்திருக்கோம் தெரியுமா? ஏன் சார்? நம்ம டீமை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் தான். என்ன சார் இப்படி டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டீங்க? ஒன்னும் புரியல சார். யோ நான் பேசுனது 4 இங்கிலீஷ் வார்த்தை. பர்சனல், ரிலேஷன்ஷிப், சேல்ஸ், இம்ப்ரூவ், அவ்வளவுதான். இது உனக்கு புரியலையா? இப்ப எப்படி தனித்தனியா சொன்னீங்க? நல்லா புரியுது சார். ஆனா தமிழோட கலந்து விட்டா ஒன்னும் புரியல சார். இங்க பாருங்கயா, நம்மள நாமளே எவால்யூட் பண்ண போறோம். அப்படின்னா சார்? சுய பரிசோதனை. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணதா நினைக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணதா நினைக்கிறீங்களோ, இப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயா ஓப்பனா பேசுங்க. சார் அதுக்கப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது சார். சி சி சி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நண்பர்கள். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு. நானும் தப்பா எடுத்துக்க கூடாது, நீங்களும் தப்பா எடுத்துக்க கூடாது. சார் நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே சார். சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க. யோ முதல்ல பேசுங்கயா, அப்புறம் சாப்பாடை பத்தி யோசிக்கலாம். ஓகே சார். பிரியா பேசலாம்ல? தாராளமா. டே மோகனே. டேய் என்ன தொண்டையில கிச்சு கிச்சே? ஒண்ணும் இல்ல, சேலாம் தேவையான்னு. அது இல்லடா. டேய் இப்ப என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, பாயிண்ட்டுக்கு வாங்க. டே மோகனே, நம்ம கம்பெனியோட சேல்ஸ் விழுந்தது காரணமே நீதான்டா. நானா? ஆமாடா. டேய் யோ நான் எதுவுமே பண்ணலையா? டேய் ஏதாவது பண்ணாதானடா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். எதுவுமே பண்ணலன்னா எப்பறம் இம்ப்ரூவ் ஆகும்? சார் நான் ஓப்பனிங்லயே சொல்லிட்டேன், நான் ஓப்பனா பேசுவேன்னு. சொல்லு. டேய் இதெல்லாம் ஒரு மூஞ்சாடா. இந்த மூஞ்சோட நீ கல்லாவுல உக்காந்தா எப்படிடா லட்சுமி என்ட்ரி கொடுப்பா? யோ என்னைய சொல்ற? இல்ல கருப்பட்டி வியாபாரி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இப்படி கம்ப்யூட்டர் விக்க வந்திருக்கிய, உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கணும்? ஆமா சார், புள்ள பிடிக்கிறவன் மாதிரி இருக்க உங்க மூஞ்ச முதல்ல மாத்தணும். அதனாலதான் சேல்ஸே ஆக மாட்டேங்குது. டேய் கம்ப்யூட்டராடா அது? கம்ப்யூட்டரா அது? கல்லா பெட்டி மாதிரியே ஒரு கம்ப்யூட்டர் செய்யுது, அதை எவன்டா வாங்குவா? மாமா அத விடு மாமா. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் 50 ரூபா விக்குது. தாம்பரத்துல கிளைண்ட் மீட்டிங் போறதுக்கு 40 ரூபாய்க்கு பெட்ரோல் காசு கொடுத்தா எப்படி மாமா நமக்கு மோசம் வரும்? மோசனா? அதான் சார் இந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாம் சொல்லுவாங்களே, இது மோட்டிவேஷன் தான் நம்மால மோஷன் சொல்றாங்க. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சார் டூர்ல திட்ட மாட்டேன் சத்தியம்லாம் பண்ணிருக்கீங்க. யோ சொல்லி தொலைங்க. சார் கம்ப்யூட்டர்ன்றது மாடர்னான விஷயம். அதை விற்க போற நாங்க எப்படி சார் இருக்கோம்? யோ நல்லா தானே இருக்கீங்க சார். இன் பண்ணி டைய கட்டி இப்பெல்லாம் சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் எடுக்கிறவனே இப்படிதானே இருக்கான். யோ ட்ரெஸ் கோட்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அதனாலதான் நான்லாம் கோடு போட்ட சட்டையே போடுறது இல்ல. யோ ட்ரெஸ் கோடுக்கும் கோடு போட்ட சட்டைக்கும் வித்தியாசம் இருக்கியா? சார் பாயிண்ட்க்கு வாங்க சார். யோ நீங்க ட்ரெஸ் போடுவீங்களோ போட மாட்டீங்களோ, கம்ப்யூட்டர் எனக்கு சேல்ஸ் ஆகணும், அதான் முக்கியம். சார் நம்ம சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா? மாமா நீயே சொல்லு மாமா. சார் பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆடா பாவீங்களா, என்னையா அது? கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஐடியா கொடுங்க. அண்ணா கல்யாணம் பண்ணி வை, செத்து போன தாத்தாவுக்கு கருமாதி பண்ணி வைன்றீங்க. இல்ல சார், கல்யாணம் பண்ணி வச்சா பசங்க நல்லா வேலை செய்வானுங்க சார். யோ கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க என்ன வேலை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? சார் அது இல்ல சார். சேல்ஸ் கூட்ட ஐடியா கொடுங்கடானா குடும்பத்தை கூட்ட ஐடியா கொடுக்குறீங்களா? சார் நீங்க வாங்கி தர பக்கோடாவுக்கும் டீக்கும் இவ்வளவுதான் சார் ஐடியா கொடுக்க முடியும். அது எப்படியா? நான் பக்கோடா டீ தான் வாங்கி தர போறேன்னு இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அது கூட தெரியலனா உங்க கூட 10 வருஷம் பழகுனதுக்கு அர்த்தமே இல்லையே சார்.
இப்ப என்ன சொல்ல வரீங்க? சார் ஐடியா ஃபுல்லா கொட்டி கிடக்குது சார். ஆனா அது வெளியே வராம அடைக்குது சார். ஆ, நான் வேணா குச்சி வச்சு நோண்டி விடவா? சார் என்ன சார் வீட்டுல காவா அடிச்ச மாதிரி குச்சி வச்சு நோண்டி விடுவான்றீங்க? அப்புறம் சார் உள்ள போக வேண்டியது போனா வெளியே வர வேண்டியது தானா வரும். என்னையா சொல்றீங்க? ராத்திரி மாட்டுக்கெல்லாம் லேசா தண்ணி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் பாருங்க. அப்ப இப்போ டிஃபன் சாப்பிட்டு டிஸ்போஸ் ஆக வேண்டியதான். சரி சொல்லுங்க. 4 கல் தோசை, 1 எக் மசாலா, 1 தவா பிரான், மீன் பொரிச்சுது. ஆ, சார் 10 குல்ச்சா, செட்டிநாடு சிக்கன், மட்டன் ஃப்ரை, லிவர் மசாலா, அப்படியே கொஞ்சம் பிரைன். ம்ஹும். தந்தூரி ஒரு ஃபுல்லு, இடியாப்பம் 10, முட்டாப்போ ஒரு 3, சிக்கன் மசாலா. ஏய், அவங்கவங்க பில்ல அவங்க தான் பே பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? சார் ம். எனக்கு 2 இட்லி. எனக்கும் தான். அதே தான் சார் எனக்கும். சைடிஷ் என்ன? வெல் சாம்பார் சட்னிலாம் கொடுப்பாங்கல்ல. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டீ. தேங்க்ஸ். ம். ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? சும்மாதான். இதுக்கு எதுக்கு அவுட்டிங் வரணும்? என்ன மட்டும் கேக்குற? ஏன் மத்தவங்கள எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? யார சொல்ற? கார்த்தியும் ராஜியும் ஜோடியா பீச்சுக்கு போயிட்டாங்க. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஷாப்பிங் போறேன்னு கிளம்பிட்டாங்க. இதுக்கு பேர் தான் டீமா அவுட்டிங் வருதா? ம். சூசன் கையோட ஆபீஸ தூக்கிட்டு வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. பயங்கர பிஸி. வந்துட்டு உள்ள போனவங்க தான் இன்னும் வெளில வரவே இல்லை. எல்லாம் அவ குடுக்கற இடம்தான். லாலோட டீம் பசங்களை பாத்திருக்கல. டீம் லீடரை பார்த்தாலே அலறுவானுங்க, சீனியரை பார்த்தாலே எந்திரிச்சு நிப்பானுங்க. இங்க என்னடானா கார்த்திய சூசன் கட்டி பிடிச்சு கொஞ்சரா, அப்புறம் எப்படி உருப்பிடும்? பயங்கர மன உளைச்சல்ல இருக்க போல இருக்கு. இங்க வந்தா ஒரு சேஞ்சா இருக்கும் தான் வந்தேன். இதுக்கு ஆபீஸே பெட்டர்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ம், புரியுது. ஏதாவது பண்ணு கௌஷிக். என்ன பண்ணணும்னு சொல்லு. மத்தவங்கள மாதிரி வந்தோமா, வேலையை பார்த்தோமா, ஃப்ரெண்ட்லியா 4 வார்த்தை பேசணுமா, போனோமான்னு இருந்தா கூட ஓகே தான். அவங்க 4 பேரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். கூட்டமாகறப்போ அந்த கூட்டத்துக்குன்னு தனி குணம் வந்துடும். இப்போ அந்த எருதுங்க 4 ஒண்ணா இருக்கு. அதான் இந்த ஆர்ப்பாட்டம். அதை பிரிச்சுட்டா சரியாயிடும். உடனே நீ வில்லன் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவியே. சாதாரணமா ஏதாவது சொல்லுனா சீரியஸா சீரியல் வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்க. உன்னை விஷ்ணு கிட்ட பேசி லக்ஷ்மியை வெறுப்பேத்தி சொன்னேனே, என்னாச்சு? லக்ஷ்மி வெறுப்பாயிட்டா. ஆனா விஷ்ணு மேல இல்ல, என் மேலதான். சிரிக்காத. இந்த வயசுல எதுக்கு நீ அவன் கிட்ட போய் வழிறேன்னு என்ன கூப்பிட்டு திட்டுறா. அசிங்கமா இருக்கு கௌஷிக். நாளைக்கு பாரு. நாளைக்கு என்ன நடக்கும்? வில்லன் மாதிரி சிரிக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நடக்கும். இப்பதான் நாளைக்கு என்ன, அதுக்குள்ள இன்னைக்குன்ற? இன்னைக்கு ஆக்ஷன், நாளைக்கு அதோட ரியாக்ஷன். புரியல. உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய தப்பு எது சொல்லு? எது? எல்லா தப்பையும் நம்மள பண்ண வைக்கிற தப்பு தான். என்னன்னு தெரியலையா? ட்ரிங்கிங். ஆல்கோஹால் தான் உலகத்திலேயே பெரிய வில்லன். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒருத்தன் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவனோட கான்சியஸ்னஸ். தண்ணி அடிச்சா முதல்ல காலியாருது அதுதான். அதுக்கப்புறம் எல்லா தப்பையும் அவன் ஈஸியா பண்ணிடுவான். இப்ப நீ என்ன சொல்ல வர? ஈவினிங் பார்ட்டி இருக்கு. தண்ணி உள்ள போனோடனே ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற மிருகம் வெளில வரும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அப்படின்ற? எழுதி வச்சுக்கோ. ஜோடியா வந்தவங்க யாரும் ஜோடியா திரும்பி போவே மாட்டாங்க. என்ன பண்ண போற கௌஷிக்? எனக்கு பயமா இருக்கு. நான் எதுவும் பண்ண போறது இல்ல. அவங்களுக்கு அவங்களே அப்ப வச்சுக்க போறாங்க. நீ வேடிக்கை மட்டும் பாரு.